ஹார்திக் தென்னாப்பிரிக்காவின் வேகத்துக்கு அணை போட்டவுடன் பும்ரா அடுத்த ஓவரிலேயே யான்சனை வீழ்த்தி தென்னாப்பிரிக்காவை நெருக்கினார். ஹர்ஷ்தீப் 19வது ஓவரை கச்சிதமாக முடித்துக் கொடுக்க ஹர்திக் பாண்டியா இறுதி ஓவரில் அபாயகரமான பேட்ஸ்மேன் மில்லரை முதல் பந்திலேயே வெளியேற்றினார். இறுதி ஓவரில் 8 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 7 ரன்கள் வித்தியாசத்தில் இறுதிப் போட்டியை வென்று கோப்பையை வென்றது. மீண்டும் ஒரு முறை சோக்கரானது தென்னாப்பிரிக்கா. தான் ஏன் ஒரு சாம்பியன் அணி என்பதை நிரூபித்தது இந்தியா. பவர் பிளேவில் சரிந்த விக்கெட்டுகள் சமயோசிதமாக அக்ஷர் பட்டேலை களமிறக்கி தென்னாப்பிரிக்காவின் திட்டத்தை குறைத்தது. அதிசிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவரான விராட் கோலியின் பொறுப்பான இன்னிங்ஸ், மைதானத்தின் தன்மையை உணர்ந்து பொறுப்பாக விளையாடிய நடுத்தர வீரர்கள் என இந்தியா சிறப்பாகவே விளையாடியது. பந்து வீச்சிலும் பொறுப்பாகவே செயல்பட்டது. ஆரம்பத்திலேயே ஹென்ட்ரிக்ஸ் மார்க்கரம் விக்கெட்டுகளை வீழ்த்தியது. இந்தியாவுக்கு சற்றும் குறைந்ததில்லை என்பது போல தென்னாப்பிரிக்காவின் ஆட்டம் இருந்தது. இந்தியா பேட்டிங் செய்த போது முதல் ஓவரிலேயே ரன்கள் எதிரிய நிலையில் அதன் பின்னர் ஆட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தது. தென்னாப்பிரிக்கா பேட்டிங் செய்யும் போதும் தான் விக்கெட்டுகளை இழந்த போது இந்திய பந்து வீச்சாளர்களை திறம்பட எதிர்கொண்டு விளையாடியது. குறிப்பாக ஹென்ரிக் கிளாசன் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆட்டம் விளையாடினார். டாம் அண்ட் ஜெர்ரி போல இந்த ஆட்டம் தென்னாப்பிரிக்கா பக்கமும் இந்தியா பக்கமும் மாறி மாறி சென்றது. ஆனால் அனுபவமும் அழுத்தத்தை கையாளும் திறமையும் இந்தியாவை ஒரு சாம்பியன் அணியாக உயர்த்தியுள்ளது. கடைசி சில நிமிடங்களில் கோப்பையை நழுவ விட்டதை தவிர்த்து தென்னாப்பிரிக்காவும் ஒரு மிகச்சிறந்த ஆட்டத்தையே விளையாடியது. முதல் T20 உலகக்கோப்பையை இந்தியா தான் வென்றது. அதன் பின்னர் IPL அறிமுகமான பிறகு T20 உலகக்கோப்பையை வெல்லாமல் தவிர்த்தது கேள்விகளை எழுப்பியது. இதோ 17 ஆண்டுகள் கழித்து இந்தியா கையில் கோப்பை தவழ்கிறது. இந்த T20 உலகக்கோப்பையில் தொடக்க வீரராக களமிறங்கி சொதப்பி வந்த விராட் கோலி முக்கியமான போட்டியில் அணியை தூண் போல தாங்கி கோப்பை வெல்ல காரணமாகிவிட்டார். ஆட்டநாயகர் விருதையும் கோலியே வென்றார். கோப்பையோடு T20 பார்மட்டில் இருந்தே ஓய்வு பெறுவதாக அறிவித்துவிட்டார் கோலி. இந்நிலையில் விராட் கோலியை தொடர்ந்து கேப்டன் ரோஹித் சர்மாவும் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அறிவித்துள்ளார்.